அன்பினர்களே, இன்று திங்கட்கிழமை மாலை செய்தியாக தருகின்றோம். செங்கடல் எல்லையில் மிகப்பெரிய பரபரப்பு, அதிர்ச்சி. என்னவாம்? செங்கடல் ஜலசந்தியில் சவுதி அரேபியாவின் 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கி அழித்திருக்கின்றார்கள் யெமன் ஹூதிகள் படையினர். அவங்க ஈரான் ஆதரவு பாட்டு இல்லையா? மற்றும் சவுதியின் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆளில்லா விமானத்தையும் அவர்கள் தங்கள் நாட்டுக்குள்ளே இறக்கி அடிச்சு பத்த வச்சுட்டாங்க. இந்த மூன்று சம்பவங்கள், செய்திகள் 2 ஆக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆளாயிருக்கின்றது. யெமன் ஹூதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சவுதி அரேபியாவின் பைரக்தார் 5 துருக்கியின் முதன்மை ஆளில்லா விமானத்தின் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட போர்க்கள இழப்பு என்றும் மத்திய கிழக்கு வான் சக்தியில் ஒரு அபாயகரமான மாற்றத்தையும் பதற்றத்தையும் குறிப்பதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஹூதிகளின் அன்சர் அல்லாஹ் 3 சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்களை தாக்கி அளித்திருக்கின்றது. செங்கடல் முற்றுகையை தொடர்ந்து பாப் அல் மண்டாப் ஸ்ட்ரைட்ஸ் யெமன் படைகள் 3 சவுதி எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாகவும் ஒரு சவுதியின் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் சவுதி கடல் வழி போக்குவரத்திற்கான தங்கள் முற்றுகையை தொடர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இப்பொழுது யெமன் ஹூதிகளின் கட்டுப்பாட்டில் செங்கடல் வந்துவிட்டது. கடந்த 48 மணி நேரத்தில், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று திங்கட்கிழமை வரையும் கடந்த 48 மணி நேரத்தில் ஆயுதப்படைகள் 3 சவுதி எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக ஒரு யெமன் வட்டார செய்தி தெரிவிக்கின்றது. கடல் வழி முற்றுகை அமலுக்கு வந்ததிலிருந்து பாப் அல் மண்டாப் ஸ்ட்ரைட்ஸ் செங்கடல் ஜலசந்தியை எந்த சவுதி எண்ணெய் கப்பலும் கடக்கவில்லை என்றும் சனா கூறுகிறது. அல்ஜாப் பகுதிக்கு மேலே சவுதியால் இயக்கப்படும் பைரக்தார் 5 ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் யெமன் பாதுகாப்பு படைகள் இன்று திங்கட்கிழமை செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். 3 சவுதி எண்ணெய் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான சனாவின் கடல் வழி முற்றுகையின் ஒரு பகுதியாக அன்சர் அல்லாஹ் இயக்கத்துடன் தொடர்புடைய யெமன் ஆயுத படைகள் கடந்த 48 மணி நேரத்தில் 3 சவுதி எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. பாப் அல் மண்டாப் ஜலசந்தியை கடக்க அனுமதிக்கப்படாதை தொடர்ந்து கடந்த இன்று திங்கட்கிழமை முதல் சவுதியின் தொடர்புடைய 16 கப்பல்கள் திருப்பி சென்றுள்ளதாகவும் யெமன் செய்திகள் தெரிவிக்கின்றது. அந்த செய்திகளின்படி இன்று திங்கட்கிழமை யெமனின் முற்றுகை அமலுக்கு வந்ததிலிருந்து எந்தவொரு சவுதி கடந்த திங்கட்கிழமை முதல் இன்று வரையும் எந்தவொரு சவுதி எண்ணெய் கப்பலும் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியை எந்த திசையிலும் வெற்றிகரமாக கடக்க முடியவில்லை என்றும் சவுதி கப்பல்களுக்கான தடை இன்னும் அமலில் உள்ளது என்றும் கூறிய அந்த யெமன் வட்டாரம் யெமன் ஆயுத படைகள் எந்த கப்பலையும் கடந்து செல்ல அனுமதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சவுதிக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக வந்திருக்கிறது. யெமன் மீது விதிக்கப்பட்டுள்ள தொடர்ச்சியான முற்றுகை மற்றும் சமீபத்திய சவுதி ராணுவ தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக அறிவிக்கப்பட்ட முற்றுகைக்கு முற்றுகை என யெமன் விவரிக்கும் சமன்பாட்டை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் நிலையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சமீபத்திய நாட்களில் யெமன் படைகள் ஜிசானில் உள்ள சவுதியுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து, ராணுவ ஆளில்லா விமானங்கள் மற்றும் அராம்கோ வசதிகளை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. யெமனின் மேற்கு ஹொடைடா மாகாணத்தில் உள்ள பல பொதுமக்கள் மற்றும் சேவை வசதிகள் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் யெமன் படைகள் இன்று திங்கட்கிழமை உலக ஊடகங்களுக்கு செய்தி வழங்கி இருக்கிறது. சவுதி ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இதேபோல் அன்சர் அல்லாவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஐ தெரிவித்துள்ள செய்தியில் சவுதி எதிரி என்று அவர் விவரித்த தரப்பிற்கு சொந்தமான துருக்கியில் தயாரிக்கப்பட்ட மேட் இன் துருக்கி பைரக்தார் 5 ஆயுதம் தாங்கிய உளவு ஆளில்லா விமானத்தை வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளார். சாரியின் கூற்றுப்பாடி அல்ஜாப் மாகாணத்தின் மீது அந்த ஆளில்லா விமானம் விரோத செயல்களை மேற்கொண்டிருந்த போது அவர் பொருத்தமான ஆயுதம் என்று விவரித்த ஒன்றை பயன்படுத்தி அது இடைமறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார்.
நாட்டின் இறையாண்மையை மீறும் எந்த ஒரு முயற்சியையும் எமன் படைகள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். உலகின் மிகப்பெரிய காப்பீட்டு சந்தையான லண்டனில் லாய்ட்ஸ் செங்கடலில் சவுதியின் தொடர்புடைய கப்பல்களுக்கு போர் காப்பீடு விற்பதை நிறுத்தப் போவதாகவும் சவுதி கப்பல் துறைமுகத்துக்கு தெரிவித்துள்ளது. சவுதியின் தொடர்புடைய எந்த கப்பலும் விலக்கப்பட்ட கப்பல்களின் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஷனா எமனின் தலைநகர் சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த சமீபத்திய நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன. மறைந்த ஈரானிய தலைவர் சையத் அலி கமேனி அவர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பிறகு எமன் தூதுக்குழுவை ஏற்றி சென்ற ஈரானிய விமானம் தரையிறங்குவதை தடுப்பதே இந்த தாக்குதலின் நோக்கம் என்று எமன் அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்த நோயாளிகளையும் சிக்கி தவித்த எமன் மக்களையும் ஏற்றிச் சென்ற அந்த விமானம் இறுதியில் கொடைடா விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இதைத் தொடர்ந்து தென்மேற்கு சவுதி அரேபியாவின் உள்ள அப்ஹா சர்வதேச விமான நிலையம் மீது பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என எமன் படைகள் தெரிவித்தன. எமன் மீது விதிக்கப்பட்டுள்ள நீண்ட கால வான்வழி தடையின் பின்னணியில் இந்த பதற்றம் அதிகரித்துள்ளது. ஆகஸ்ட் 9, 2016 முதல் சவுதி தலைமையிலான கூட்டணி எமன் வான்வழியில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் விளைவாக சனா சர்வதேச விமான நிலையம் பல ஆண்டுகளாக வணிக விமான போக்குவரத்திற்காக மூடப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையம் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 80% சேவை செய்வதாகவும் இது ஒரு முக்கிய மனிதாபிமான உயிர் நாடியாக விளங்குவதாகவும் எமன் அதிகாரிகள் மீண்டும் தெரிவித்துள்ளனர். வடக்கு எமனில் பறந்த ராயல் சவுதி விமானப்படையின் பைரக்தார் 5 அளிக்கப்பட்டதாக கூறப்படுவது துருக்கியின் முதன்மை ஹேல் போர் ஆளில்லா விமானத்தின் முதல் உறுதி செய்யப்பட்ட போர்க்கள இழப்பை குறிக்கிறது. இது ஹூதிகளின் வான் பாதுகாப்பு திறன்களின் விரைவான பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்காட்டுவதோடு ஆளில்லா போர், பிராந்திய ராணுவ சமநிலை மற்றும் எதிர்கால ஆளில்லா விமானங்களின் தப்பி பிழைக்கும் திறன் ஆகியவை குறித்து பரந்த கேள்விகளையும் எழுப்புகிறது. எமனின் அல் ஜாப் மாகாணத்தில் சவுதி விமானப்படையின் பைரக்தார் ரக ஆளில்லா விமானம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு தனி ஆளில்லா போர் வானூர்தியின் இழப்பை விட மேலானதாகும். இது மேம்பட்ட ஆளில்லா விமானங்களின் தாக்குப்பிடிக்கும் திறன், ஒரு ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அரேபிய தீபகற்பத்தை வடிவமைக்கும் மூலோபாய சமநிலை ஆகியவை குறித்த புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. துருக்கியில் தயாரிக்கப்பட்ட அந்த விமானம் அவர்கள் விரோத நடவடிக்கையில் என்று அழைத்த ஒன்றை நடத்தி கொண்டிருந்த போது அளிக்கப்பட்டதாக எமன் ஹூதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஹூதி வான் பாதுகாப்பு பிரிவுகள் அதிக உயரத்தில் நீண்ட நேரம் பறக்கக்கூடிய ஒரு தளத்தை இடைமறிக்கும் திறன் கொண்ட பொருத்தமான ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு சவுதி விமானப்படையின் பிங் லோங் 2 உளவு ஆளில்லா விமானத்தை அளித்துள்ளதாக ஹூதி படைகள் பொறுப்பேற்று சில வாரங்களுக்கு பிறகு இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சவுதி அரேபியாவின் உயர் மதிப்புள்ள உளவு கண்காணிப்பு மற்றும் உளவு பார்க்கும் ISR கட்டமைப்பு தொடர்ச்சியான அழுத்தத்தின் கீழ் செயல்படும் விமானம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வால் N20703 அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆளில்லா போரில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையக்கூடும். இது ஒழுங்கற்ற எதிரிகளை எதிர்க்கும் திறன் கொண்டவையாக ஒரு காலத்தில் கருதப்பட்ட உயர்தர போர் விமானங்களுக்கு பெருகி வரும் திறன் கொண்ட அரசு சாரா வான் பாதுகாப்பு வலையமைப்புகள் இப்போது அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது என்பதுதான் இங்கு உள்ள பொருத்தமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது ஜலசந்தியின் செங்கடலும் வந்துவிட்டது, ஈரான் வந்துவிட்டது, ஹூதிகளும் எமனும் வந்துவிட்டது. ஆக மிக பெரிய எரிபொருளுக்கான தட்டுப்பாடு அல்லது விலை அதிகரிப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எல்லா வறிய நாடுகள் சுமார் 3 மாதங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய எரிபொருட்களை கையிருப்பில் வைத்திருப்பதால் பிரச்சனை இல்லை. கையிருப்பு தீர்ந்து ஏதோ ஒரு வகையில் கையேந்து நிலை வந்தால் நாட்டிற்குள் எரிபொருட்களின் விலை உச்சம் தொடும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.